நான் நான் என்னடா இங்க அந்த ஆள் வேற சூடாகிறான். அப்படியாண்ணா ஃபோன் பண்ணா போல அப்பயே சுருந்தான் பேசினார்னா கதை. அதான் கேக்குறேன் மகனாச்சு சொல்லி ஜானி கிட்ட மூஞ்சி குத்தா போல. ஆமா அவன் இன்னும் வேலையை முடிக்காம இருக்கிறான். ஆமா உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணாரு? மைக்கா என்ன சொன்னாரு போடலான்னு, அதான் வந்து வா உள்ளதான் இருக்கிறா போல. எல்லாரையும் காலையில இருந்து அப்படியாண்ணா பாத்துக்கலாம் விடு நம்ம. வாண்ணா ஏய் வாடா இப்படி உக்காரு. இருக்கட்டும்ண்ணா சங்கரே கவலையே படாத, ஜானு சந்திர அட்டிலே வச்சு முச்சு விட்டுருவான். அது எப்படின்னா எல்லாரும் ஒரே ஊருக்கார புள்ளிங்க வேற. அந்த ஆளை சுற்றி எப்பவும் புள்ளிங்க இருந்துன்னு தான் இருப்பானுங்கோ. அந்த ஆள் அட்டியை சேஃப்டான அட்டி தானே, அந்த ஆளுக்கிட்ட நெருங்க கூட முடியாதுண்ணா. எப்பவுமே அந்த ஆளை சுற்றி பசங்க இருந்து தானே இருப்பாங்க. சொல்றதே கொஞ்சம் அதெல்லாம் தாண்டி கூட போட்டுடலாண்ணா. ஜான் எதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கிறானே தெரிலண்ணா, அதான் குழப்பமாகுது. அதுவும் கரெக்டு தான். கை நீட்டி துட்டு வாங்கிட்டால மூஞ்சி வாங்கினதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ யோசிக்கிறானே அதான் எனக்கும் தெரில. வேலை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதுதான் நம்மளுக்கும் நல்லது. ஏய் ஒருத்த ஃபோன் ஆஃப் பண்ணுறேன். ஏய் ஒருத்த அவன் மேலே ரெண்டாயிரம் இவ்வளோ கட்டுனுங்கிற என்ன பண்ண சொல்கிறேன்? எலெக்ஷன் கிட்டே இருக்குது, ஃபோன் ஆச்சா எடுக்க மாட்டானுங்க, வேலையை முடிக்காமல் இருக்கானுங்க. ஒருத்த காண்டாம என்ன பண்ண சொல்கிறேன்? நான் டென்ஷன் ஆகுது. நான் உக்காருண்ணா. சரி உக்காரு. சரக்கு ஏன்டா கீழே வைக்கிற, எத்துக்குறா. சீட்டு மட்டும் அவனுக்கு போச்சு, உங்களுக்கு வந்தெல்லாம் சிக்கும். என் கூட இந்த நாய் அது இப்போ கட்சியாக சொந்த சுற்றுது. தோபார் சங்கரே டென்ஷன் ஆகாத, நாளைக்கு நீயே போய் நேரில் பேசு. நீ நேரில் போய் பேசினா தான் கரெக்டாக இருக்கும். வராம படுறா. சங்கர் வந்துக்கிறாரு போல. வாணா உக்கார் தானே, ஏன் நிக்கிற? ஜானி நீ பண்ணது உனக்கே நியாயமாகுதா சொல்லி? நியாயமே இல்லை தானே, என்ன பண்ணுறது? எந்த வேலையாக இருந்தாலும் எத்தனை கௌத்தெல்லாம் பண்ண முடியாது. பொறுமையாக இருந்தால் தான் வேலை இன்னும் வரும். இப்போ அச்சா மட்டும் 8 மாதத்துக்கு முன்னாடி போட்டு ரூட்டு, அதே இப்போ தான் முடிச்சுட்டு வந்துக்கிறோம். நீ நானா காலில் சுத்தண்ணி ஊற்றுன மாதிரி பறகுற. பொறுமையாக இருந்தால் தானே வேலை நோத்தி விட முடியும். அது மட்டும் இல்லைண்ணா, நாங்கள் எல்லாம் ஒரே ஊருக்காரங்க வேற, கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். இல்லை யோசிக்கிறது ஒன்று ஜானி, வேலையை மட்டும் முச்சு குத்துரு. துட்டு வேணாம்னா கேட்டு வாங்கிக்கோ, வேலையை மட்டும் முச்சிரு. அன்னைக்கு சங்கர் ஜானை பார்த்து சந்துருவை சீக்கிரமாக சாவடிக்க சொன்னான். ஜானும் சந்துருவை சாவடிக்க முடிவு பண்ணான். வாங்கடா. நான் தாண்டனா இதாண்டா கையில எடுத்துட்டு வந்தேன், கருவை தேடி போட்டு எடுத்துட்டு தானே. ஏய் கமலே, என்னோட பெரிய பையன் தானே, இதெல்லாம் சொல்ல மாட்டியா நீ? நான் சொன்னா உனக்கு ஆர்வத்துல கையில ஏய் நண்டே, இதுல போட்டு கை அழிச்சினுவா போ. கீழே கொட்டது படுறா கவுச்சி. நான் தட்டி ஒண்ணா
டேய் தல்றா நான் அம்மா கூப்பிடுறாங்க போயிட்டு வரேனா நோ பச்சிதான் வேணா சாப்பிடலாம். வாங்கடா சாப்பிடலாம். நோ நாங்களாம் சாப்பிட்டு தான் நான் வீட்டை விட்டே வெளியே வருவோம். டேய் வாயிலண்ணா கொட்டையா வச்சுன்னு சொல்லுங்கடா. டேய் மிரட்டக்கூடாது. எது சொன்னாலும் அன்பா சொல்லு, எது சொல்லி கொடுத்தா அன்பா சொல்லி கொடு. சரிண்ணா. சரி சாப்பிட்டு வந்துடுறேன். சரிண்ணா ஏய் கமலு, இந்த காத்தாடி விடுறது மாஞ்சா காசு எடுத்து பொம்பர் ஆடத்துலேயே இருக்கக்கூடாது. நம்ம ஊர் பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஃபுட்பால் ஆடுறீங்க. அந்த கேம் அப்படியே பூச்சின்னு மேலே மேலே போயிட்டு நீங்கள் தான் நம்ம ஊர் மேலே இருக்கிற கெட்ட பேர்லாம் நீக்கணும். சரியா? அதெல்லாம் நம்ம புள்ளிங்க பூச்சின்னு வந்துடுவானண்ணா, கவலைப்படாதண்ணா. கவலைப்படலடா, பயப்படுறேன். எங்கே இவனுங்களும் மொத்த பிள்ளைங்க மாதிரி சாரத்தை கிசாக்கு அடிமையாடும் சொல்லி பயப்படுறேன். ஏற்கனவே காலைல நல்ல கேம் வச்சிருந்த பிள்ளைங்களாம் சாரத்தை கிசாக்கும் அடிமையாகி நாசமாக அழிஞ்சு போயிட்டானுங்க. இவனுங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூட பாரு, அதான் பயப்படுறேன். நம்மளே இவங்களை அந்த மாதிரி ஆகக்கூடாது. சந்துண்ணா, நம்ம கிரவுண்டில் யாராவது வந்துக்கிறாங்கண்ணா. சங்கர் தானே அது? ஆமாண்ணா. சங்கரே சந்திரே வா வரானா சந்திரே, அவனை மட்டும் நம்ம பக்கம் வலிச்சு போகணும். கிரவுண்டை பெருசாகணும்னு சொல்லியிருந்தேண்ணா, அதுக்கு தான் வந்துக்கிறாங்க. மேகரண்ணா எல்லாம் நான் சங்கரே கிரவுண்டு பக்கம் கிரவுண்டை பெருசாக்க போறியாண்ணா? சந்திரே வம்சம் வாங்க இருக்குதுல டேங்கு இது தர மட்டமா இச்சிட்டு இடிக்க போறியா? நம்ம ஊரோட அடையாளமே அதான்டா. அதே சின்னடா பண்ண போறீங்க. டேங்க் இருக்குது, உங்களுக்கும் சுற்றி இருக்கு ஃபிளாட் டேஞ்சரான ஸ்கீம். அது மட்டும் இல்ல சந்திரே, இங்க ஒரு சவுறு எழும்ப போகுது. சவுறு கட்ட போறியா? பிள்ளைங்கள எங்கடா போய் ஃபுட்பால் ஆடுங்க? அதை நான் பாத்துக்கிறேன் சந்திரே. இந்த வேலையை மட்டும் முச்சு குத்துனேன், உனக்கு சேர வேண்டியது கரெக்டாக செஞ்சிடும். நான் பாத்துக்கிறேன். கையேடு ஒத்தா கிளம்பு. என்ன சந்திரே? ஏய் ஊரை விட்டு வெளியே போடா. ஏய், கிளம்பு, ஏறு, சொல்லிட்டேன். இதெல்லாம் நீ நல்லது பண்ண உன் கூட நின்ன. எப்போ மூஞ்சிக்கு ஆசைப்பட்டு கிரவுண்டை வித்து ஆரம்பிச்சோ அதோட உன் சீனே முடிஞ்சுது. கட்சியில் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுகிற எலெக்ஷனில் என் தொகுதியில் நானே நின்று என் பிள்ளைங்களுக்கு என் ஊருக்கும் நானே எல்லாம் பண்ணிக்கிறேன். அடுத்த சீட் எனக்கு. அன்னைக்கு சந்துரு கட்சியில் நிற்கப்படுன்னு சொன்ன அந்த வார்த்தை சங்கருக்கு பெரிய பயத்தை கொடுத்துச்சு. அவன் சுயத்துக்கோசம் நம்ம ஊர் பிள்ளைங்க வாழ்க்கையை பலிக்காடாக்க பார்க்குறான். அதை மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஊர் ஜனம் எல்லாம் ஒன்றா நிற்கணும். இதில் நீ பேருனா நான் பேர சண்டையெல்லாம் விட்டு எல்லாம் ஒன்றா நிற்கலாம். யார் வரான்னு பார்த்துக்கலாம். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தன்னோட தொகுதியில் சந்துருவே நின்று தன்னோட ஊர் ஜனத்துக்கும் தன்னோட பசங்களுக்கும் வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி கட்சியில் இறங்கி சீட்டு வாங்க முடிவு பண்ணான். தன்னோட தொகுதியில் நின்னா சந்துரு ஜெயிச்சிருவான்னு சங்கருக்கு தெரியும். அந்த பயத்தினால ஜானுகிட்ட காசை கொடுத்து சந்துருவை சாவடிக்க சொன்னான். அதே மாதிரி நான் காய விடுறா. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. மேட்ச் ஆடலாம் வாடா. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் தமிழகத்தில் நாளை முதல் 24ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. என்னண்ணா ஆளே பயங்கரமாக கிளம்பிட்டுக்கிற? அது ஒன்றும் இல்லைடா, மலரை பார்த்து ரொம்ப நாளாவது. அதான் போய் மலரை மோன்ட்டு வரேன். சரியா? நோ அக்காவை பார்க்க போறேன்ற சென்ட்டை கொஞ்சம் வாரியாச்சுன்னு போனா. அங்கே மலையில சொல்லி எனக்கு எதுக்குடா சென்ட்டு? தனியாக போகிறேன், நானா கூட வரட்டா? நீங்கள் பார்க்க ரோடி பசங்க மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று போய் என்னடா பண்ண போகிறேன் நான்? சரிண்ணா, பார்த்து பத்திரமா போனா. ஆவாதன வாட சுற்றினுக்கிறானண்ணா. குதிரையை போட்டு தான் போகிறேன். எவடா எடுக்கிறா? நல்லா இருக்கிறேண்ணா. புரியுதுடா, என்ன பண்ணுறது, கஷ்டம்தான். இந்தா இதை படிப்பு சொல்லி. சரிண்ணா. பட்டா
மற்ற இன்னியோட உனக்கு கட்சி நல்லா இருக்கணும்டா. அம்மாள் அவன் உள்ளே போயிட்டு 1 hour ஆகுது, சீக்கிரம் வாங்கடா. செல்வம் சந்துரு கூட பிறந்த தம்பி தான் அண்ணன் செத்ததுக்கான காரணத்தையும் சந்துருவை சாவச்சவனுங்களை சாவடிக்க சந்துரு சமாதி முன்னாடி சபதம் எடுத்தானுங்க தன்னோட பசங்க. செல்வம், அன்றைக்கி நைட்டு சந்துரு நாங்கள் அச்சு விடல, சங்கர் தான் மூஞ்சி குத்தி எங்களை அச்சு விட சொன்னான். நாங்களும் ரூட் எடுத்து செட்டிங் பண்ணி அச்சு விடலாம் தான் ஏறினோம். ஆனால் நாங்கள் பார்த்தப்போ சந்துரு ஏறினே செத்துக்கந்தான். வெட்டு போனோம் அவ்வளோ கண்ணில் இருந்துக்கிறானுங்க. ஏடா கூடமாக பாலமாக வெட்டு போயிறானுங்க. பார்க்கும்போதே தெரியுது வேறு ஏதோ பெரிய கதை இருக்குன்னு. அவனை விட்டாத செல்வம், சந்துருவை சாவச்சிவனையும் சாவடி சொன்ன அந்த சங்கரையும் முடிக்கிற வரைக்கும் நாங்களும் அவன் கூடவே இருக்கணும். தன்னோட அண்ணன் சாவுக்கு பழி வாங்க தன்னோட ஊர்லேயே அடுத்த ராஜாவா நின்னான்.